தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் அவர்களின் சார்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற என் கழக தோழர்களும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எங்கள் தளபதியாரோட முதல் மாநில மாநாடு. இந்த மாநாட்டிற்கு தேவையான விதிமுறைகளை பற்றி ஆலோசனை நடத்தி இந்த இடத்துல நடத்தியிருக்கோம். இங்க பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இந்த இடத்துல சரிசமமா பங்கெடுத்திருக்காங்க. எங்க தளபதியாரோட கோட்பாடு என்ன, சம வாய்ப்பு சம உரிமை. ஆண்களுக்கு எவ்வளவு சம உரிமை கொடுத்திருக்காங்களோ பெண்களுக்கும் இந்த இடத்துல சம உரிமை கொடுத்திருக்காங்க. அதுல நான் தளபதியாரோட பயணிக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்க ஆயிரக்கணக்கான தோழர்கள் மட்டுமல்லாம பொதுமக்களும், குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா பெண்கள், முதியவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு ஏராளமானவர்கள் இந்த மாநாட்டுல பங்கெடுக்கிறதா உறுதி கொடுத்திருக்காங்க. அதுக்கு தக்கன அவங்களுக்கு வாகன ஏற்பாடுகள்லாம் நாங்க செஞ்சு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாகனத்திற்கும் செவிலியர்களை அமைச்சிருக்கிறோம். தொகுதி ரீதியாக, மாவட்ட ரீதியாக வழக்கறிஞர்களை நாங்க அமைச்சிருக்கிறோம். இன்னொன்று மாநாட்டுக்கு வருவங்களுக்கான விவரங்களை நாங்க விவரப்பட்டியல் தயாரித்திருக்கோம். அதுல அவங்களோட பெயர், அவங்களோட முகவரி, அவங்களோட ஆதார், அவங்களோட வாக்காளர் அட்டை, அவங்களோட இரத்த வகுப்பு எல்லாத்தையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட போட்டோவோட அவங்களோட டீட்டெயிலை நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல ஏறும்போது இறங்கும்போது யார் ஏறுறா யார் இறங்குறா அப்படிங்கிறத அந்த இன்சார்ஜ் நபருக்கு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி ஓட்டுநர்களோட உரிமமும் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். அதில் அவங்களோட ஆதார், அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அதையும் நாங்கள் சேகரித்து வச்சிருக்கிறோம். இந்த மாநாட்டில் எவ்வளோ பாதுகாப்பாக நாங்கள் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறத தளபதியாரும் பொதுச் செயலாளரும் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதுக்கு தக்கன அவங்களுக்கு அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு சாப்பாடு வசதிகள் இருந்து எல்லாமே செஞ்சிருக்கிறோம். பெண்களுக்குன்னு தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த விழாவிற்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்படின்னா வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, தொழில்நுட்ப அணி எல்லா அணிகளும் இந்த இடத்துல பங்கேற்றிருக்காங்க. நாங்க குறைய எதிர்பார்த்தோம். ஆனா எங்க தளபதியாருக்கு எங்க கூடின கூட்டமோ 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள். வெறும் இந்த தூத்துக்குடி இந்த ஒரு மண்டபத்துல 1000 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா மாநாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சார்பா எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்க ரொம்ப சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறோம். அதனால எங்க தளபதியாரோட மாநாடு தளபதியின் நாடாக அமையும். தமிழ்நாடு என்பது எங்கள் தளபதியின் நாடாக அமைய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்துல எங்க தளபதியாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.